தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்டம் காலப்பட்டி பகுதி கழகம் திமுக சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கோவை காலப்பட்டி நேரு நகர் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் காலப்பட்டி பகுதி கழக செயலாளர் பொன்னுசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. 7வது வார்டு செயலாளர் கோபாலகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கழக கொள்கை பரப்பு செயலாளர், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் குழு தலைவர் திண்டுக்கல் லியோனி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சுமார் 1200 பேருக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். இதில் கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, தலைமை கழக பேச்சாளர் நாகநந்தினி, கவுண்டம்பாளையம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திக், மாநில மகளிர் தொண்டர் அணி துணை அமைப்பாளர் மாலதி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மனோஜ் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் பழனிசாமி, வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு, ஆறுகுட்டி, மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் செல்வராஜ், 5வது வார்டு செயலாளர் கண்ணன், 6வது வார்டு செயலாளர் தமிழ்ச்செல்வன், 8வது வார்டு செயலாளர் வினோத், 9வது வார்டு செயலாளர் மயில்சாமி, 22வது வார்டு செயலாளர் பிரபாகரன், 23வது வார்டு செயலாளர் மணியன், 7வது வார்டு கவுன்சிலர் கோவிந்தராஜ், 8வது வார்டு கவுன்சிலர் விஜயகுமார், 9வது கவுன்சிலர் சரஸ்வதி, பெரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சரவணம்பட்டி பகுதி கழக செயலாளர் சிரவை சிவா எனும் பழனிசாமி, வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல், மில்ராசு பிரான்சிஸ் மற்றும் பகுதி கழக செயலாளர்கள், வட்ட கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். இறுதியாக பகுதி கழக துணை செயலாளர் மாருதி பொன்னுசாமி நன்றியினை வழங்கினார். ஐயோ ஐயோ, அவருக்கு நான் என்ன சொல்றேன்னா, மியூசிக்கல் சேர்ல உட்கார்றதுக்கு கூட 30 ரவுண்ட் அடிச்சா தான் நடுவில் இருக்க சேர்ல உட்கார முடியும். இவர் நேரம் வந்து உட்காரலாம்னு ஐடியா பண்ணியிருக்காரு. ப்ரோ, அதெல்லாம் நடக்காது ப்ரோ. அதெல்லாம் சினிமாவில் வேணா நிற்கிற சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஹைதராபாத் வரைக்கும் போகலாம். நெஜ சைக்கிளை ஓட்டுறது என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் 234 தொகுதியிலையும் மக்களை நேரடியாக சந்தித்த அற்புதமான தலைவர். பூதினால என்ன அர்த்தம்னா ஒண்ணும் இல்லாம போறதுன்னு அர்த்தம். தொடக்கும் போதே எப்படி இன்னொருத்தர் வந்து லாட்டரி சீட்டு ஏஜென்ட்டுகளுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறோமோ அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பொன்னுசாமி, பொண்ணுனாலே தங்கம்னு அர்த்தம். அதனாலதான் பொம்பளை பிள்ளைகளை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, உனக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டால் ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றும்பா. அப்போ பொண்ணுன்னா பொம்பளை பிள்ளை. அந்த பொண்ணு எதுக்கு சமம்னா தங்கத்துக்கு சமம். தங்கத்துக்கே சாமி யாரு? பொன்னுசாமி. அவர் தலைமையில் இன்னைக்கு கூட்டம். இந்த மாவட்டத்தை திமுகவின் கோட்டையாக மாற்றுவதற்கு தன்னுடைய அயராத பணியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் தொண்டாமுத்தூர் ரவி, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு அவர் எம்எல்ஏ ஆகி எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினின் அமைச்சரவையில் அவர் இடம்பெற வேண்டும் என்று அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். மாவட்ட ஒன்றிய கழக பகுதி கழக